எவ்வளவுதான் காரி துப்பினாலும், எவ்வளவோ காரி கொத்தையா துப்பினாலும் நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லி ஒரு உதவாத ஜென்மம் ஒண்ணு மேடையா கொலைச்சுனுக்கு பாக்குறதுக்கு இந்த சாக்கடை பண்ணி இல்ல சாக்கடை பண்ணி அதனுடைய பேக் பொசிஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. என்ன வாய் மட்டும் தவளை வாய். சீமான் பையன் அந்த புறம்போக்கு பத்தி தான் சொல்றேன். இந்த எச்சப்பொறிக்கு புறம்போக்கு பாடுஸ் லக்காடி நாய் இவனை இப்படி பேசணும் எப்படி பேச கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபாய் ஒரு 4000 ரூபாய் நீங்க மாசம் கவர்மெண்ட் கிட்ட பிச்சை வாங்கி பிழைக்கிறீங்களான்னு ஒரு மேடை போட்டு ஒருத்தன் பேசுறான். அவன் பேசுறத ஒரு கூட்டம் உக்கான்னு கை தட்டுதுன்னா இந்த நாடு உருப்படுமா? பல குடும்பத்தை கெட்ட ஊடு கொளுத்தி சீமான் சாமான் பையன் 420 420 840 கேப் மாறி முள்ள மாறி முற்றோக்கி இக்காலி எச்சப்பொறிக்கு பரதேசிய நாதாரி மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எவ்வளவுதான் காரி துப்பினாலும், எவ்வளவோ காரி கொத்தையா துப்பினாலும் எனக்கு மானம், ரோஷம், வெக்கம், சுயமரியாதை இதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் எல்லாத்தையும் விட்டவன். மூணும் விட்டவன் ஊருக்கு பெரியவனுவாங்க. மானம், ரோஷம், வெக்கம் நான் மூணுத்தையும் விட்டவன். எனக்கு மறுத்து போச்சு உடம்பெல்லாம் திட்டி திட்டி. அதனால நான் இப்படிதான் பேசுவேன்னு சொல்லி ஒரு உதவாத ஜென்மம் ஒண்ணு மேடையா கொலைச்சுனுக்கு. யாருன்னு உங்களுக்கு தெரியும். பாக்குறதுக்கு இந்த சாக்கடை பண்ணி இல்ல சாக்கடை பண்ணி அதனுடைய பேக் பொசிஷன் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் மூஞ்சி. என்ன வாய் மட்டும் தவளை வாய். ஆமா, சாமான் பையன் சீமான் பையன் அந்த புறம்போக்கு பத்தி தான் சொல்றேன். இந்த புறம்போக்கு அது சொல்லுது. அரூர்ல ஒரு பொதுக்கூட்டம், அது தினவாங்க பொதுக்கூட்டம் பேசினது. அம்மா அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவன் அவன் மிரட்டுறான் அங்கங்க போய் கோரிக்கார்கிட்ட. அவனுக்கு எப்படி கூட நடத்துறான்னு தெரியுமா? முதல்ல அதை சொல்லிடுறது. நாம் தமிழர் கட்சிக்கிறான்ல அந்த மயிராண்டிங்க எப்படி கூட நடத்துறான் தெரியுமா? அவனுக்கு எப்படி அவளை செலவு பண்ணி கூட்டம் நடத்துறான், இவனுக்கு எப்படி ஸ்டார்ப்ல ரூம் போடுறான். அவர் ஐயா சாப்பிடுறது வேட் 69 ரெம்மி மார்டின் சரக்கு தான். எல்லாம் 6000 ரூபாய் 10,000 ரூபாய் சரக்கு தான். ஓசியில வந்தா சாராயம், ஓசியில வந்தா என்ன சொல்றது, ஓசியில வந்தா வெளிநாட்டு சாராயம் தான் குடிப்பானுங்க. வெளிநாட்டு சரக்கு தான். ஆமா, அவருக்கு ரெம்மி மார்டின் வேட் 69 இதுதான் அவன் குடிப்பான். இவனுக்கு இவ்வளவு துட்டு ஏது? அது இல்லாத அவனுக்கு ஒரு கூட்டத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அவன் கூட வரானுங்க பாரு, அவனுக்கு ஆளுக்கு ஒரு 5,000 அவன் வண்டிக்கு பெட்ரோல் டீசல்ல போடணும். என்ன அதுக்கு அடுத்து வீட்டுல இருக்காங்கல்ல இந்த சாமான் பையன் சீமான் பையனுடைய 2வது மனைவி திருமதி கைல்வெளி, அவங்களுக்கு பட்டு புடவை வாங்கி கொடுக்கணும். இவ்வளவு செலவு எங்க போவான் அவன்? அவன் ஒரு கவுன்சிலரா இருக்கானா, ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கானா, இல்ல கூட்டுறவுல பொறுப்புல இருந்தானா, இல்ல வார்டு மெம்பர்ல இருந்தானா, இவ்வளவு துட்டுக்கு எங்க போவான் அவன்? நாம் தமிழர் கட்சிக்காரன் பூரா கோரிக்காரங்க. இந்த செகண்ட் பிசினஸ் பண்றவங்க எப்படியாவது போலீஸ் கண்ணுக்கு மண்ணை தூவிட்டு எவனா ஒருத்தன் பண்ணுவான், எவனா ஒருத்தன் லாட்டரி சீட் வைப்பான். இந்த மாதிரி செகண்ட் பிசினஸ் பண்றான் பாருங்க, போலீஸ் தெரியாம ஒளிஞ்சிக்கின்னு அவனுங்கள்ட்ட போய் மிரட்டி அவனும் குத்துருவான். இல்லைன்னா எங்க செந்தமிழன் எங்க சாமான் வந்து மேடையில வந்துட்டு அவருக்கு பேசுவாரு, அவர் ஆட்டுவாரு. அவ்வளவுதான், நீங்க மிரட்டி பணத்தை வாங்கிடுறாங்க. இதுலயே அவனு கூட்டம் நடத்துறது. இதுல வந்து இந்த 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 புறம்போக்கு இந்த பண்ணி பேக் சைடு மூஞ்சவரான் இல்ல இந்த தவளை வாயன், இவன் மேடையில வந்து போதையில ஃபுல்லா பேசிட்டு போறான். அரூர்ல பேசுறான். நான் அப்படிதான் பேசுவேன் கலைஞரான். கலைஞரான் அப்படிதான் பேசுவேன். அசிங்கமா தான் பேசுவோம்னால என்ன பண்ண முடியும்ன்றான். அது ரைட்டு தான், அது நீ சொல்றது கரெக்ட் தான்டா. நான் உன்னை ஒன்னும் பண்ணாம விட்டு வச்சுக்கிறாங்க இல்ல, நான் எல்லா பதிவுல அதான் சொல்றேன். உன்னை ஒன்னும் பண்ணாம விட்டு வச்சுக்கிறாங்கல்ல, நீ அப்படிதான் பேசுவ. நீ அப்படிதான் பேசுவ. அவன் இன்னும் ஒருத்தர் தான் குறை சொல்ல, எல்லாரையும் குறை சொல்லி பேசுறான் இல்ல. அவன் இன்னும் ஒருத்தர் தான் குறை சொல்ல. அவன் யார குறை சொல்லனா என்ன சொல்றது, அவன் யார குறை சொல்லனா முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து இருக்காருல்ல, அவங்களுடைய 2வது மனைவியினுடைய பொண்ணு. அதை இவன் கல்யாணம் பண்ணுகிறான் பாரு. இவன் 2வது மனைவியா கல்யாணம் பண்ணுகிறான் பாரு. கையவில்லை அத்தை மட்டும் தான் இவன் குறை சொல்ல. மீதி எல்லாரையும் மேடையில குறை சொல்றான். மீதி எல்லாரையும் மேடையில பேசிட்டு பாருங்க. என்னடா பொறப்பு உண்டு, பல ஆறுகள் ஓடிய கடலா உன்னுடைய பிறப்பு. இப்படிதான் நான் பேச முடியும். ஏன்னா அவன் வந்து நான் அப்படிதான் கலைஞரை பேசுவான்றானா, அவனை எப்படிங்க பேச சொல்றீங்க? நம்ம தினம் அவனை பத்தான் பேசினுக்கிறோம். இவ்வளவு இறங்கெல்லாம் யாரையும் நான் பேசுறதில்லை. நான் அண்ணாமலை கூட இப்படியெல்லாம் பேசுறதில்லை. அண்ணாமலையை கூட இப்படியெல்லாம் பேசுறதில்லை. அதிமுக கூட யாரையும் நான் இப்படி பேசுறதில்லை. இவனை பேசுறேன்னா
இந்த எச்சப்பொறுக்கி புறம்போக்கு பாடுஸ் லக்காடி நாயை இவனை இப்படி பேசணும், எப்படி பேசுறது? கலைஞர் அப்படிதான் பேசுவான்றான். இப்போ 2 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல என்ன சொல்றது, கோயம்புத்தூர்ல மாணவர்களுக்கு இந்த கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் துவக்கி வச்சாருங்க. தமிழ் புதல்வன் திட்டத்தை தளபதி அவர்கள் அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்தை துவக்கி வச்சார். ஏற்கனவே புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக +2 வரை அரசு பள்ளியில படித்திருக்கிற மாணவிகள் அவர்கள் உயர்கல்வி படிக்க செல்லும் பொழுது அவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்குகிற அந்த திட்டம் ஏற்கனவே இருக்கு. சோ பெண்களுக்கு மட்டும் வழங்குறமே, ஆண்களுக்கும் வழங்கலாம் என்கிற ஒரு முடிவை தலைவர் தளபதி எடுக்கிறார். அதுதான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனை. எப்பவுமே தலைவர் தளபதி இந்தியாவிலே யாரும் செய்யாத சாதனைகள் தான் மக்களுக்கு செய்வார். எனவேதான் அவர் ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர். நமது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் ஒரு ரோல் மாடல் முதலமைச்சர். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த படிக்கிற விஷயத்துல ஆண்களை விட பெண்கள் தாங்க நல்லா படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா அது 10th இருக்கட்டும், +2 இருக்கட்டும், டிகிரி ஹோல்டர்ஸா இருக்கட்டும், அந்த மருத்துவத்தில் இருக்கட்டும், இல்ல இன்ஜினியரிங் இருக்கட்டும், இல்ல லா டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் நல்லா படிக்கிறது பெண்கள் தான் படிப்பாங்க. ஸ்கூல்ல கூட நல்ல மார்க் மதிப்பெண் எடுக்கிறது பெண்கள் தான் எடுப்பாங்க. ஒரு வீட்டுல 2 ஆம்பளை பசங்க 2 பெண் பிள்ளைங்க இருந்தா அந்த 2 ஆம்பளை பசங்க கூட அந்த 2 பெண் பிள்ளைங்க தான் நல்லா படிக்கும், நல்ல மார்க் எடுக்கும். ஆமா, இது பெண்களுக்கான கடவுள் தந்திருக்கிற ஒரு வரம் அவங்களுக்கு. எனவே ஆண்களும் படிக்கணும், அவங்களுக்கும் ஒரு என்கரேஜ் பண்ணணும். சோ அவங்களுக்கும் பெண்களுக்கு 1000 ரூபாய் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலான்னு தலைவர் தளபதி மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் முடிவெடுத்து அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இதை இவன் மேடையில பேசுறான். யாரு இவங்கிறான் இல்ல, இந்த தவளவாயன் பண்ணி பேக் போர்ஷன் மூஞ்சிக்கு சொந்தக்காரன் இந்த சாமான் பையன் என்ன பேசுறான் மேடையிலன்னா, மழை ஜோன்னு கொட்டுது, அந்த மலையில யாரும் போகக்கூடாது, உட்கார கூடாதுன்ட்டான். அந்த மலையில இவனுக்கு மட்டும் பின்னால கொடை பிடிக்கிறாங்க. நல்ல சரக்கு போட்டு போதையில இவன் சொல்றான், இந்த தமிழ் புதல்வன் திட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்களே, அதை ஏன் நீங்க திராவிட புதல்வன் கொண்டு வரல? திராவிடம்னா உனக்கு ஆவாது இல்லையாடா டேய், உனக்கு திராவிடம்னா ஆவாது இல்ல, அப்புறம் என்ன புடவரத்துக்கு நீ கேட்கிற எங்களை பார்த்து? திராவிட புதல்வன் திட்டம் கொண்டு வர வேண்டியதானே. புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்தீங்களே, அது திராவிட பெண் திட்டம் கொண்டு வர வேண்டியதானே. கேட்டாச்சு என்ன சொல்றான், இந்த தமிழ் புதல்வன் திட்டம் நீங்க கொண்டு வந்த அந்த புதுமை பெண் திட்டம் இந்த மாணவர்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது தேவையற்றது. என்ன பிச்சை போடுறியா நீ? பிச்சை போடுறியா? அந்த பிச்சை நீங்க எல்லாம் வாங்கிக்கிறீங்களான்னு எதிர்க்கிற கூட்டத்துல நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க அங்க உட்காந்துறாங்க, எல்லாம் கூட்டு வந்துட்டுக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அவங்க கூட அவன் பேச்சுக்கு மயங்கி போறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, ஒத்துக்கிறேன். அவங்கள பார்த்து கேட்கறான், நீங்க என்ன 1000 ரூபாய் பிச்சை வாங்குறீங்களா? அவன் 1000 ரூபாய் பிச்சை போடுறான். கவர்மெண்ட் திராவிட மாடல் ஆச்சு, உங்களுக்கு பிச்சை போடுறான், அந்த பிச்சை நீங்க வாங்கிக்கிறீங்களா? அதே மாதிரி அந்த நியாய விலை கடையில 1000 ரூபாய் கொடுக்குறாங்க குடும்ப தலைவருக்குன்னு, அந்த 1000 ரூபாய் தேவையற்றது உங்களுக்கு கேட்டாங்களா? அவங்க 1000 ரூபாய் நீங்க குடும்ப பெண்களுக்கு பிச்சை போறீங்களா? சோ ஒரு குடும்பமே இந்த திராவிட மாடல் கிட்ட பிச்சை வாங்குறீங்களா? அவனே சொல்றான், குடும்ப தலைவர்களுக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துறாங்க, அந்த பிச்சை வாங்கிக்கிறீங்க. உங்க வீட்டுக்கு ஒரு பையன் படிச்சா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அந்த பிச்சை வாங்கிக்கிறீங்க. உங்க வீட்டுல படிக்கிற பொண்ணு படிக்கும் போது அவங்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, அந்த பிச்சை வாங்கிக்கிறீங்க. ஏற்கனவே முதியோர் பென்ஷனர் ஒண்ணு வாங்கிருக்கீங்க, அந்த பிச்சை வாங்கிக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4500 ரூபாய், ஒரு 4000 ரூபாய் நீங்க மாசம் கவர்மெண்ட் கிட்ட பிச்சை வாங்கி பிழைக்கிறீங்களான்னு ஒரு மேடை போட்டு ஒருத்தன் பேசுறான். அவன் பேசுறத ஒரு கூட்டம் உட்காந்து கை தட்டுதுன்னா இந்த நாடு உருப்படுமா? அடுத்து என்ன சொல்றான்னா, அவன் என்ன சொல்றான், இந்த பேவரசி நாயி, இந்த லக்காடி விஜயலட்சுமி ஸ்டைல்ல சொன்னா இந்த அழகா பையன் இந்த புறம்போக்கு சாமான் என்ன சொல்றான்னா, நீ எதுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்த, எதுக்கு அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா, என்னோடு இருக்கிற இளைய சமுதாயத்தை உன் பக்கம் இழுப்பதற்கு. என்னோடு எந்த இளைய சமுதாயமும், என்னோடு எந்த மாணவர் சமுதாயம் இருக்கக்கூடாது. அதனாலதான் 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு இருக்கிற அந்த வாக்கு வங்கி, நியூ ஓட்டர்ஸ், அந்த வாக்கு வங்கி, அந்த மாணவருடைய வாக்கு வங்கியை சரிக்கத்துக்குத்தான், என்னுடைய வாக்கு வங்கியை குறைப்பதற்கு, என்னை அரசியலிலே வீழ்த்துவதற்கு, என் கட்சியை ஒழிப்பதற்குத்தான் இந்த 1000 ரூபாய் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் வழங்குகிறார் என்று இந்த புறம்போக்கு இந்த லக்காடி அழுக்கானாயி இந்த சீமான் சொல்றான். இவனை வீழ்த்தத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கணுமா மாணவர்களுக்கு. அதே மாதிரி எனக்கு நிறைய இளம் பெண்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறாங்க, இளைய தலைமுறை பெண்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுறாங்க. அதனால அந்த இளம் பெண்கள் ஓட்டு எனக்கு வரக்கூடாது, அந்த மாணவிகள் ஓட்டு எனக்கு வரக்கூடாது, 18 வயது நிரம்பிய கல்லூரியில படிக்கிற மாணவிகள் ஓட்டு எனக்கு வரக்கூடாதுனால்தான் இவங்க தமிழ்
இது புதுமை பெண் திட்டத்தின் மூலமா 1000 ரூபாய் கொடுத்துனுங்கிற. எனக்கு தாய்மார்கள் வாக்கு வங்கி நல்லா இருக்குது. குடும்ப பெண்கள் இந்த புறம்போக்கு ஓட்டு போடுறாங்களாம். பல குடும்பத்துக்கு எடுத்த இவன் பல குடும்பத்துக்கு எடுத்த ஊடுகொளுத்தி இந்த பாடுஸ் இவன் சாமான் இவன் சொல்றான் குடும்ப பெண்கள் இவனுக்கு ஓட்டு போடுறாங்களாம். குடும்ப பெண்கள் இவனுக்கு ஓட்டு போடுறாங்களாம். அதனால குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இப்படி 3000 கொடுத்து என்னுடைய வாக்கு வங்கியை திசை திருப்பறதுக்கு என் கட்சி அழிக்கிறதுக்கு என் அரசியல வீழ்த்துவதற்கு திமுக கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இதுன்னு சொல்றான். இது நான் வந்தா தடுத்துருவான்றான். அவன் சொல்றான் நான் இந்த மண்ணு என் கைக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணு என் கைக்கு வந்தா இந்த மண்ணு என் கைக்கு வந்தா இந்த மண்ணு என் கைக்கு வந்தா இந்த மண்ணு உன் கைக்கு மட்டும் வராதுரா சாமான், டோட்டலா உன் உடம்புக்கே இந்த மண்ணு வரும். இந்த மண்ணு என் கைக்கு வந்தா 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 இப்படி கை விழுத்துற இல்ல, இந்த மண்ணு மட்டும் உன் கைக்கு வராது, டோட்டலா மண்ணே உன் உடம்புக்கு வரும். மிக விரைவில் இப்படி சொல்லி சொல்லி நீயே மண்ணோட மண்ணா போற அரசியல் நல்லா உயிரோடு நீண்ட நாள் 100 வருஷம் நல்லா இரு, நல்ல ஒஸ்தி சரக்கா குடி, நான் ஏதோ கல்லு குடிப்பேன் ஒத்த மரம் கல்லா குடி, எனக்கு வேலை இல்லைன்னா நிலத்துல போய் சாராயம் காசுன்னு சொன்னேன் இல்ல, நல்ல பழங்கள்லாம் போட்டு இந்த யூரியா எல்லாம் போடாத, அப்புறம் இன்னும் இந்த பாய்சன் எல்லாம் கலக்குறாங்களே சாராயத்தை மெத்தனால என்னன்னு சொல்றாங்க அதெல்லாம் கலக்காத, என்ன நல்ல பழங்களா போட்டு நல்ல பழங்களா போடு, நல்ல பழங்களா போட்டு ஏதோ வேப்ப மரம் ஏதோ வேப்பம் பட்டைன்னு சொல்றாங்க அது போடு, என்ன வெல்லம் போடு, அப்புறம் என்ன நமக்கு தெரியல அப்படி சொல்லுவாங்க நம்ம பக்கம். இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தான பொருட்களை முந்திரி போடு, திராட்சை போடு, கோடம்பி போடு, பாதாம் போடு, பிஸ்தா போடு, இதெல்லாம் போட்டு நல்லா ஊறல் வச்சு தினம் 2 பாட்டில் குடிச்சு 100 வருஷம் உயிரோடு இரு. இன்னும் குறைஞ்சது 2026லயும் தளபதி தான் முதலமைச்சர், அடுத்தும் தளபதி தான் முதலமைச்சர், எதிர்காலத்திலே மிக விரைவில் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எங்கள் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். இதெல்லாம் பார்க்கணும் நீ. அதனால 100 வருஷம் உயிரோடு இந்த மண்ணு என் கைக்கு வர, இந்த மண்ணு என் கைக்கு வரும்ல, உன் அரசியல் அந்த மண்ணோடு மண்ணா போயிடும். என்ன நல்லா அதிகமா குச்சினே இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி மிக்சிங் பண்ணாம போதைக்காக வேற எதனா கலந்து குடிச்சுனா சீக்கிரம் நீயே மண்ணோடு மண்ணா போயிடுவேன். இதுதாண்டா நடப்பான். வேற இந்த மண்ணு என் கைக்கு வரும், இந்த நாடு என் கைக்கு வரும், அது வராதுன்னு உனக்கு தெரியும். இந்த கூட்டத்தை ஏமாத்தணும் இல்ல, அப்பதான் இவன் பின்னால வருவாங்க 4 பேரு. என்ன சொல்றது, அப்பதான் இவன் பின்னால 4 பேர் வருவாங்க. அவ்வளவு காரி துப்பியும் அந்த பொம்பளை காளியம்மா இவங்க கூட தான் சுத்தி இருக்குது. அவன் சாட்டை துறைமுருகன், அவன் இவனை விட்டு போக மாட்டான். அவன் சாட்டை துறைமுருகன் இவனை விட்டு போனா கூட அவன் விட மாட்டான். நான் திரும்பி சொல்றேன் பாரு, சாட்டை துறைமுருகன் இவனை விட்டு போனாலும் அவன் சாட்டையை விட மாட்டான். ஏன்னா இவன் ஃபேமிலியில நிறைய அட்டாச்மெண்ட், சாட்டை துறைமுருகனுக்கு சீமான் ஃபேமிலி நிறைய அட்டாச்மெண்ட். இதுக்குள்ள நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா உனக்குத்தான் பேச வருமா, இன்னொருத்தர் மனம் புண்படுற மாதிரி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு தொண்டர்கள், தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகள், தளபதியினுடைய உடன்பிறப்புகள், நாளை தமிழகத்தின் விடிவெள்ளி மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய இளைஞரணி சிப்பாய்கள், இவங்க மனம் புண்படுற மாதிரி உனக்கு மட்டும் தான் பேச வருமா, எங்களுக்கு பேச வராதா? என்னை யார் எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, உன்னை நான் அப்படிதான் பேசுவேன், பேச வராது. இது இந்த படிக்கிற பசங்களுக்கு இந்த தமிழ் புதல்வன் திட்டம் சொல்லி படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய் தராரு. அதை என்ன என்ன பிச்சை போடுறியான்னு கேக்குறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? நீ உன்னை பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா? நீ எல்லாம் மனுஷனா? ஏண்டா தவளவாயா? நீ எல்லாம் மனுஷனா? நீ படிக்கிற பசங்களுக்கு கொடுக்குறா. அந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, அத்தை கிண்டல் பண்ற. தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது கிண்டல் பண்ற. திமுக காரட்ட 1000 பிச்சை வாங்கி திமுக கார 1000 ரூபாய்க்கு பிறந்த பசங்கன்றான். யாரு? இவன் சொல்றான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், திராவிட மண்ணுக்கு சொந்தக்காரர், எங்கள் தலைவர் தளபதியுடைய ஆட்சியை குறை சொல்வதற்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்குது? நீ எதிர்கட்சி என்ற முறையிலே ஆட்சியை குறை சொல்லி கூட பேசு, விமர்சனம் கூட பண்ணு. பண்ற விமர்சனம் எப்படி பண்றது? ஏன்டா அவர்கிட்டே போற, கலைஞர்கிட்டே பேனாவை உடைப்பான் முதல்ல, அப்புறம் பூரா சமாதி அடிச்சிருவான். இவரு யாரு? இவரு எடப்பாடி பழனிசாமி அவன் நடத்துற ஆர்ப்பாட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஆதரவுன்னு சொல்லி ஒரு 4 பேர் அனுப்புறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. எடப்பாடி பழனிசாமி உங்க அம்மா மேல உனக்கு ஒரு பற்று இல்ல? மறைந்த செல்வி ஜெயலலிதா மீது உனக்கு ஒரு பற்று இல்ல? ஜெயலலிதா கட்சி தான் அதிமுக, 100 போன கட்சியை கஷ்டப்பட்டு ஜெயலலிதா காப்பாத்துச்சு இல்ல, சின்னத்தை மீட்டு எடுத்துச்சு இல்ல, உங்களெல்லாம் மந்திரி ஆகி இன்னைக்கு நீ 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தேன்னு கேட்டா, அன்னைக்கு ஜெயலலிதா பார்த்து ஓட்டு போட்டனால்தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரா இருந்தது, நீ 4 வருஷம் முதலமைச்சரா இருந்த. இன்னைக்கு நீ எதிர்கட்சியா இருக்கிறனா அதிமுக தொண்டா ஜெயலலிதாக்காக தான் உனக்கு வேலை செய்யறான். இவன் என்ன பேசினான் இந்த சீமான் பையன்? அந்த சமாதி பூரா நான் உடைச்சிருவேன். 2 திராவிட தலைவர்கள் நடுவுல ஜெயலலிதா படுத்துனுக்குதான். என்ன வார்த்தை? இந்த மாதிரி நாங்கெல்லாம் கூட யாரும் பேசுறது இல்லை. 2 திராவிடர்கள் தலைவர் நடுவுல ஜெயலலிதா படுத்துனுக்குதான். என்ன வார்த்தை? இது எடப்பாடிக்கு சூடு சொரணம் இல்லை?
நீங்க எல்லாம் சோத்துக்கு உப்பு போட்டு தானே சாப்பிடுங்க. என்ன கேட்கலாம் பாரு, 2 திராவிடர்கள நடுவுல ஜெயலலிதா பத்துனுக்குது. ஜெயலலிதாவுடைய நினைவிடம் அது அந்த ஓரமாக அந்த அம்மா, அந்த அம்மா நினைவிடம் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் நினைவிடம், அடுத்த அறிஞர் அண்ணா நினைவிடம், அதுக்கு அடுத்து இந்த கடைசி தலைவர் கலைஞர் நினைவிடம். இந்த 3 நினைவிடம் நடுவுல, அதாவது அண்ணாவுடைய நினைவிடம் கலைஞர் நினைவிடம் நடுவுல ஜெயலலிதா 2 திராவிட தலைவர்கள் மத்தியில ஜெயலலிதா பத்துனுக்குதான். ஜெயலலிதா நினைவிடம் எங்க இருக்குது? ஜெயலலிதா அந்த ஓரமா இருக்கு. அவனுக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவை யார் எதிர்த்தாலும் எதிரிக்கு எதிரி நண்பன் சொல்லுவாங்க இல்ல, என்ன சொல்றது? அந்த மாதிரி இவன் என்னன்னா எதிரிக்கு நண்பன்ற மாதிரி இவன் வந்து இவர் என்ன பண்றாரு எடப்பாடினா அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். எது இருந்தாலும் நான் வந்தா நான் வந்தா நான் வந்தா நான் வந்தா நான் வந்தா நான் வந்தா எது இருந்தாலும் அவன் பேசுறதே அப்படிதான். இவன் ஊழலை பத்தி பேசுறான், இவன் ஊழலை பத்தி பேசுறான். ஊழலை பத்தி நீ பேசலாமா? நீயே இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி ஊரு பூரா பிச்சை எடுத்து சாப்பிடுற. இலங்கை தமிழர்கள் பேரை சொல்லி ஊரு பூரா பிச்சை எடுத்து பேசுற. இது நம்ம தொடர்ந்து, ஏன்னா இவனை பத்தி பேசும்போது பிச்சை, ஏன்னா பிச்சைக்காரன் தானே இவன். இவனே சொல்றானே, இன்னைக்கு கூட என் குடும்பத்துல நான் என் தம்பி சுந்தர்சி கிட்ட சொல்லுவேன், ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு விடு, 50,000 போட்டு விடுவாரு. அப்புறம் யாராவது பேரை சொல்றான், அதான் போட்டு விடுவாங்க. என் மனைவிக்கு அவங்க எல்லாரும் போட்டுருவாங்க பணத்தை. வண்டிக்கு யாருன்னா டீசல் அடிச்சு விட்டு பெட்ரோல் அடிச்சுனா அடிச்சு விட்டுருவாங்க. யாருன்னா கரண்ட் பில் கட்ட சொன்னா கட்டிடுவாங்க. யாருன்னா மளிகை சாமான் வாங்கி கொடுன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஏமாந்தோம் நிறைய பேர் என் கிட்டக்கிறான். அவன் ஒரு நாளைக்கு 1 புள்ள 2 புள்ள வாங்கி கொடுத்துருவான். என்ன சொல்றது? இப்படிதான் நான் வந்து கட்சி நடத்தினுக்கிறேன் இவன் சொல்றான். என்ன இப்படிதான் நான் கட்சி நடத்த சொல்றேன். பிச்சைக்கார பையன் உலகம் பூரா ரவுண்ட் அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ. உலகம் பூரா ரவுண்ட் அடிச்சிட்டான் பிச்சை எடுத்துட்டு. உலகம் பூரா ரவுண்ட் அடிச்சுட்டு இவன் ஊழலை பத்தி பேச நம்பர் 1 திருட. போட்டொட்டி 840 இவன். இந்த சீமான் சாமான் பையன் 420 840 கேப் மாறி முள்ள மாறி முச்சோக்கி திருடன், பிக் பாக்கெட்டு, டாபர் பையன் இவன். சீமானு சாமானு இவன் ஊழலை பத்தி இவன் பேசுறான். ஊழலை பத்தி இவன் பேசுறான். பூரா திருட்டு வேலை செய்து யாருன்னு கேட்டா இந்த சீமான் சாமான் பையன் தான். விடுதலை புலிகள், ஈழத்தமிழர் 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 அண்ணன் கூட அங்க உக்கானந்த, அண்ணன் கூட இங்க உக்கானந்த. இப்போ கூட தினம் பார்த்தா அந்த ட்ரோல் பண்றாங்க பாரு இவனை. நம்ம இப்பெல்லாம் டிவி கூட அதிகமா வடிவேல் காமெடி கூட தான் விரும்பி பாக்குறது. வடிவேல் காமெடி இல்லைன்னா செந்தில் கவுண்டமணி காமெடி. காலம் கலைவாணராக இருந்த விவேக் காமெடி, பரோட்டா சூரி, இந்த காமெடிங்க தான் நல்லா இருக்கும். அதை விட அதிகமா பாக்குறது இவனை ட்ரோல் பண்றதுதான். ஏன்னா இவன் அப்படியே சொல்றது, நான் போனேன் அண்ணன் கூட இருந்த அந்த போர் பயிற்சியில இருந்த பொழுது நாங்க அப்படி இருந்தோம், அன்னிக்கிட்ட அப்படி சாப்பிட்டேன், தம்பி வீட்டுல அத்தை சாப்பிட்டேன், இத்தை சாப்பிட்டேன்னு இவன் பேசுறதெல்லாம் நம்ம பல முறை பேசிட்டேங்க. பல முறை பேசிட்டேன். நான் ஒண்ணு கேக்குறேன், பல முறை கேட்டதுதான். நேற்றிலிருந்து ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போகுது சோசியல் மீடியால. சீமான கேக்குறேன், டே சாமான் நான் சொல்றது நல்லா கேளு. இந்த நேத்துல இருந்து வீடியோ ஒண்ணு வைரலா போகுது. அந்த வீடியோ வந்து எனக்கு கழகத்துடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் நண்பர், கழகத்தின் சிறந்த பேச்சாளர் கரூர் முரளி அந்த வீடியோ எனக்கு அனுப்பிச்சு வச்சார். குமரன் இதை கொஞ்சம் பார்த்து நல்லா பாரு இந்த வீடியோவை, நீ பேசும்போது இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. முரளி ஒரு சிறந்த பேச்சாளர், பாக்குறோம் முரளின்னு சொல்லி அதை பார்த்தேன். அந்த வீடியோல என்ன இருக்குன்னா, டேய் சீமான் இதை கேளு, நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் இருக்குது. ஆனா வைகோ அவருடைய வீடியோ நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குது. புலிகளோடு இருந்தது, பிரபாகரோடு இருந்த வீடியோ பல வீடியோக்கள் இருக்குது. அவர்லாம் உன்ன மாதிரிலாம் பேசுறது இல்லை. ஏன்னா நீ பேசுறது பொய். என்ன சொல், நீ பொய்க்கு பிறந்தவன், நீ பித்தலாட்டத்துக்கு பிறந்தவன், நீ பிராடுக்கு பிறந்தவன், நீ கேப் மாதிரி முள்ள மாதிரிக்கு பிறந்தவன், நீ 420 840 பிறந்தவன், நீ அப்படிதான் பேசுவ. என்ன அந்த வீடியோ பார்க்கும்போது அப்படியே மை சிலிருக்கு அப்படியே மையதை பார்க்கும்போது. புலிகள், விடுதலை புலிகள், நூற்றுக்கணக்கான விடுதலை புலிகள் AK-47 துப்பாக்கியோட அமர்ந்துட்டு இருக்காங்க. AK-47 துப்பாக்கியோட அமர்ந்துட்டு இருக்காங்க. பெண் புலிகளும் இருக்காங்க. அதுல எல்லாம் ஒரு 20 வயசு 25 வயசு தான் இருக்கும். அதுல வைகோ பேசுறாரு. இல்லைன்னா விஷயம் கேட்டா மைக் கூட இல்லை. ஆனா வைகோடைய குரல் அந்த மாதிரி, மைக் கூட இல்லை. அதெல்லாம் அவர் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டா, புலி என்று சொன்னால் வீரத்துக்கு பேர் போடும். காட்டுக்கு ராஜா வென்றால் சிங்கமாக இருக்கலாம், ஆனால் வீரம் என்று சொன்னால் புலி. லட்சிய வேங்கை புலி. ஒரு வேட்டையாடும் பொழுது லட்சியத்தோடு தான் வேட்டையாடும். அப்படி லட்சிய வேங்கை
ஒரு புலி காட்டிலே பல நாட்களாக இறை கிடைக்கவில்லை, உணவில்லை, பசியோட சுற்றி கொண்டிருக்கிறார். அதுக்கு இறை கிடைக்கவில்லை. காட்டிலே சுற்றி கொண்டிருக்கும் போது அவருடைய கண்ணிலே ஒரு காட்டு பன்றி படுகிறது. அந்த புலி கண்ணிலே ஆக்ரோஷமாக அந்த பன்றியை வேட்டையாடுகிறது. பசி வெறி வேட்டையாடி அந்த பன்றியை கீழே சாய்த்து விடுகிறது. பன்றி இறந்து விட்டது. பன்றி இறந்து விட்டது, கீழே சாய்ந்து விட்டது. ஆனா அந்த பன்றியை புலி சாப்பிடல. அவ்வளவு பசி, கொலவெறி பசி. ஆனா புலி சாப்பிடல, போயிடுச்சு. ஏன்னு பார்த்தா அந்த புலி வேட்டையாடுச்சு இல்ல, இந்த இறை காற்று பன்றி, அது வலது பக்கம் விடாமல், அது வலது பக்கம் சாஞ்சி விடல, அது இடது பக்கம் சாஞ்சி விழுந்துச்சான். அது காட்டு பன்றி. ஒரு இறையை வேட்டையாடினால் அது வலது பக்கம் விழ வேண்டும். அதுதான் வீரத்திற்கு அழகு, அதுதான் வீரம். புலி வேட்டையாடினால் அந்த இறை வலது பக்கம் விழணுமா, அதுதான் வீரம். அப்பதான் அந்த மாமிசத்தை புலி உண்ணுமா. ஆனா இது இடது பக்கம் விழுந்தனால இது என் வீரத்திற்கே கேள்விக்குறியாக இருக்கும், என் வீரத்திற்கே இலக்கு. நான் வேட்டையாடிய ஒரு இறை இடது பக்கம் விழுந்திருக்கிறது, அதை சாப்பிடாம போயிடுச்சான் புலி. அன்றைக்கு இரவெல்லாம் பசியோடு இருக்கிறதாம் புலி. பசியோடு இருக்கிற புலி மறுநாள் காலையிலே மீண்டும் எந்த இடத்துல பன்றியை வேட்டையாடிதோ அதே காட்டுப்பகுதியிலே இறையை தேடும் பொழுது எதிரிலே ஒரு யானை வருகிறது. புலியை விட 1000 மடங்கு பலம் வாய்ந்தது யானை. இந்த உலகத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மிருகம் யானை. புலி யானை என்றால் என்ன, வீழ்த்த முடியாதா என்ற அந்த வீர புலி அந்த யானையோடு தந்தத்தின் மீது ஏறி குதித்து, தலையின் மீது ஏறி அந்த யானையை போராடி வேட்டையாடி அந்த யானையை வீழ்த்துகிறது. அந்த யானையை வீழ்த்தும் பொழுது இந்த யானை இடது பக்கம் விழக்கூடாது, இது வலது பக்கம் விழ வேண்டும் என்று அந்த யானையை வேட்டையாடி கொன்று வலது பக்கம் வீழ்த்தி விடுகிறது. பிறகு புலி பார்க்கிறது, என்னுடைய இறை யானை கொன்று விட்டோம், இது இடது பக்கம் இருக்கிறதா வலது பக்கம் இருந்தாலும் பார்த்தால் வலது பக்கம் இருக்கிறது. பிறகு அந்த யானையின் மாமிசத்தை சாப்பிட்டு பசியாறி விட்டு புலி சென்றதாம். எனவே அந்த புலி ஒரு லட்சிய வேங்கையோடு வேட்டையாடும் பொழுது தன்னுடைய இறை இடது பக்கம் விழுந்தால் அது ஏற்றுக்கொள்ளாது, அந்த இறையினுடைய மாம்சம் தின்னாது, வலது பக்கம் விழ வேண்டும் என்று லட்சிய வேங்கையோடு இருக்கக்கூடிய புலிதான் வீர புலி. அப்படிப்பட்ட புலிகள் கூட்டம் தான் இந்த விடுதலை புலிகள். உங்கள் மத்தியிலே பேசுகிறேன், நான் பெருமையாக கருதுகிறேன். இந்த வயதில் லட்சிய உணர்வோடு தனியிடம் வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்தை, இலங்கை ராணுவத்தை பல ஆண்டுகளாக நீங்கள் போரிட்டு வருகிறீர்கள். எத்தனை ஆயிரம் கணக்கான புலி தம்பிமார்கள், புலி சகோதரிகள் துப்பாக்கி குண்டுகளுக்கு மார்பு காட்டு மாண்டு போயிருக்கிறீர்கள். இன்றைக்கும் என் உயிரை கூட தனியிடத்திற்காக தர தயாராக இருக்கிறேன் என்று துப்பாக்கி ஏந்தி என் முன்னால் அமர்ந்து கொண்டிருக்கிற புலிகளே, நான் சொன்னேனே காட்டிலே இருக்கிற வீர புலி, அந்த புலிகளை விட 1000 மடங்கு பலம் வாய்ந்த புலிகள் தான் அண்ணன் பிரபாகரன் அவர்களோடு இருக்கக்கூடிய விடுதலை புலிகள். உங்களை போல் போரிடுவதற்கு என் உடலில் சக்தி இல்லாமல் இருக்கலாம், தெம்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் மனதிலே சக்தி இருக்கிறது, என் மனதிலே தெம்பு இருக்கிறது. எனவேதான் உங்களிடத்தில் நான் போர் பயிற்சிக்கு வந்திருக்கிறேன், உங்களோடு களத்திலே இருக்கிறேன், என்றைக்கும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன், உங்களுக்கு உயிரையும் தர தயாராக இருக்கிற தனி ஈழத்திற்காக நான் உங்களின் அண்ணன், உங்களின் நண்பன், உங்களின் சகோதரன், உங்களின் ஆதரவாளன், உங்களின் காவலன், உங்களின் பாதுகாவலர், உங்களின் ஊழியன் வைகோ என்றைக்கும் புலிகளுக்கு கடமைப்பட்டவன் என்று வைகோ பேசிய ஒரு காணொலியை நேற்றைக்கு நான் பார்த்தேன். அதை நானும் சமூக வலைத்தளங்களிலே என்னுடைய குடியாத்தம் குமரன் ஸ்பீச்சஸ், குடியாத்தம் குமரன் ஆரேட்டர், குடியாத்தம் குமரன் அனைத்து முகநூல் பக்கத்திலே நான் இதை பதிவு செய்தேன். இப்ப நான் சொல்ல வர செய்தி, இவ்வளவு மேட்டர் பேசின ஆதாரம் இருக்கு. இப்ப நான் பேசுறதை கேட்கிற நண்பர்கள் என் முகநூல் பக்கம் போனா பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டுறாடே சாமான் லக்காடி பையா பாடுஸ், ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டுற விருதாளிக்கு வந்தவன சாமான், இப்படிப்பட்ட ஒரே ஒரு வீடியோ மட்டும் காட்டிடுறான். நீ பேசுறது எல்லாமே ஒத்துக்கிறேன்டா, நாங்களே ஒரு மேடை பண்ண உட்காந்துன்னு நாங்களும் கை தண்டா. ஒரு ஏமாந்த கூட்டத்தை மோடி முஸ்தான் வேலை காட்டி கைத்தட்டு வாங்குவான். இந்த பஜார் எல்லாம் மோடி முஸ்தான் வேலை காட்டுவான். கீரி புள்ளிக்கும் பாம்புக்கும் சண்டை விடுவானுவான். கட்சி சண்டை விடவே மாட்டான், நம்மகிட்ட துட்டு வாங்கி போயிடுவான். ஒரு படத்துல வடிவேலு துட்டை போட்டுருவாரு, கண்ணை மூடு துட்டை போடு, கண்ணு தந்தா ரத்தனைக்கு சாவணும். அந்த மாதிரி மோடி மிஸ்தான் வேலைதான் நீ காட்டி நிக்கிற. ஏழை என்ன சொல்றது, ஒரே ஒரு வீடியோ காட்டுறா,
ஒரு வீடியோ. ஏதோ ஆமக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னல அந்த ஒரு வீடியோ காட்டுறான். இல்ல ஆமவோட அப்படியே திருப்பி போட்டா பரிசுலா அதுல என்னது தம்பிகள் புலிகள் கூட்டு போனாங்க அந்த வீடியோ ஒண்ணு காட்டுறான். இல்ல உடும்பக்கறி சாப்பிட்டேன்னு சொன்னேன் அந்த வீடியோ ஒண்ணு காட்டுறான். காட்டு. இல்ல போர் வரும்போது நாங்கெல்லாம் போய் மிஷின் கனோட புதக்குழிக்குள்ள போய் உள்ள போயிட்டேன். நீ விரைவில் குழிக்கு போறேன்னு வச்சுக்கோ. குழிக்கு போதான் போறேன். இவன் சொன்னான் நான் புதக்குழிக்குள்ள போனேன் துப்பாக்கி எத்தின புலிகளோடு. அந்த ஒரு வீடியோ காட்டுறான். எல்லாம் வீடியோ எல்லாம் புட்டு வச்சுக்கிறாங்க. வைகோது புட்டாங்க இல்ல வீடியோ. அந்த ஒரு வீடியோ காட்டுறான் அந்த வீடியோ. இல்லைன்னா அண்ணன் பிரபாகரனோடு மணிக்கணக்கே நான் அவரோடு அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பேன்னு சொன்னேன். அந்த ஒரு வீடியோ காட்டுறான். பிரபாகரனை தூக்கம் வந்தா என் நெஞ்சில படுத்துனே தூங்குவார்னு சொன்னீங்க என்ன, அந்த ஒரு வீடியோ தான் காட்டுறான். எனக்கு அண்ணி சாப்பாடு பரிமாறுவாங்க. அண்ணன் சொன்னாங்க தம்பிக்கு விதவிதமா வெயின்னு இட்லி புட்டேன் கறியா வந்துச்சு, ஆமக்கறி அப்படியே மீன் புட்ட உடனே மீனுக்குள்ள கைமா இருந்துச்சு, அது என்ன கறின்னு தெரியல, அண்ணி வச்சாங்க. அப்புறமா அண்ணன் சொன்னாரு தொடர்ந்து நீ உன்னுடைய அசைவ சாப்பாடு சாப்பிட வச்சுனே இருந்தீங்கன்னா தம்பி விரைவில் சாம்பாரு ரசம் மோருக்கு வந்துருவாருன்னு பிரபாகரன் இந்த விருந்தாளிக்கு போந்தவன் இந்த பரம்போக்க பையன் சீமானை பார்த்து அன்னிக்கிட்ட சொன்னான். இந்த மாதிரி நீ உங்களுடைய உணவு ஒன்று செட் ஆகும், அப்புறம் நான் விரைவில் அப்புறம் நான் சாம்பார் ரசத்தை வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறமா சிரிக்கிறான். அப்படியே கழுத கக்கூஸ் போற மாதிரி ஒரு சவுண்ட் அவன் சிரிக்கும் போது. இதுல எதனா ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுறான். இல்ல அந்த காட்டுல சுத்தி இருந்திருப்ப இல்ல அது எதனா ஒரு வீடியோ ஒண்ணு காட்டுறான். எதுவுமே கிடையாதுங்க. நேத்து அந்த வைகோனுடைய வீடியோ பார்த்த உடனே இவன் மேல அவ்வளவு கோவம் வந்துச்சு எனக்கு. ஒரே ஒரு வீடியோ கூட கிடையாது. கேட்டா எங்கடா வீடியோ, எதுவும் வீடியோ எடுக்கலன்னா அதுக்கு இந்த புறம்போக்கு சொல்றான் ஆரவாரிக்கு போறத இந்த நாதாரி பையன் இந்த பிக்காளி பையன் இந்த சாமான் பையன் சொல்றான் வீடியோ எல்லாம் தொடர்ந்து எடுத்தோம் மாத கணக்குல. அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அந்த சிடி எல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் ஊருக்கு கிளம்பும் போது அண்ணன் தம்பிகிட்ட கேட்டாங்க சீமான் தம்பி எப்படி போறாரு ஊருக்கு கேட்டு சொல்றாங்க. சீமானை கூப்பிடுனாங்களாம். உன்னைய வந்தான் அண்ணே தம்பி எப்படி போறீங்க ஊருக்குன்னா விமானம் மூலியமா தான் போறேன்னா. அப்போ தம்பிங்கிட்ட சொன்னார் தம்பி விமானம் மூலியமா போறதா இருந்தா அந்த சிடி எல்லாம் வாங்கிடுங்க, போட்டோஸ் தான் வாங்கிடுங்க. ஏன்னா விமானத்துல பரிசோதனை போடும்போது இந்த சிடியும் போட்டோ கிடைச்சிச்சுன்னா தம்பியை கைது பண்ணி தூக்குல போட்டுருவாங்க. தம்பி இறந்துட்டாருன்னா தமிழினத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆளே இல்லை. யாரு இந்த புறம்போக்கு பிக்காலி எச்சப்பொறிகை பரதேசிய நாதாரி இந்த புறம்போக்கு நாய் இந்த பேவரசி விஜயலட்சுமி ஸ்டைல்ல சொன்னா இந்த அழுக்கா நாயி இந்த சீமான் சாமான் இறந்துட்டா தமிழினத்திற்கே ஒரு கேள்விக்குரியா. இந்த புறம்போக்கு தமிழினத்தே காட்டியும் கொடுப்பான் கூட்டியும் கொடுப்பான். இவன் மாமா பையன் இவனா பார்த்து பிரபாகரன் சொன்னாராம். இவரு இவரை கைது பண்ணிட்டா தமிழினத்துக்கே ஒரு வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாத போயிடுவாங்க. அப்பா 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 இவனா மாறி பொய் சொல்றவன இந்த உலகத்துல எவனையுமே பார்க்க முடியாது. இவனை மாதிரி பொய் சொல்றவன இந்த உலகத்திலே பார்க்கணும். இப்படி சொல்லி சொல்லி ஏமாத்தி இந்த மண்ணு என்கிட்ட வந்துரும், இந்த மண்ணு என்கிட்ட வந்துரும், இந்த மண்ணு என்கிட்ட வந்துரும், இந்த மண்ணு என்கிட்ட வந்துரும், என்ன எல்லாரும் நல்லா பண்றாங்க. போன பதில இதே மைக் சென்னை 360 யூடியூப் சேனல் நான் பதிவு பண்ணியிருந்தேன். என்ன ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டாரு பயில்வான் ரங்கநாதன். அவனே ஒரு இத்து போனவன். பயில்வான் ரங்கநாதவன் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்லி அவனே ஒரு இத்து போனவன். குடும்ப பெண்களை தவறா பேசக்கூடியவன். நடிகைகள் பாவம் அவங்கள குறித்தெல்லாம் அவதூறா பேசக்கூடியவன். அவங்களுடைய கருப்புக்களை கேவலமா படுத்துறவன், கருப்புக்களை கேவலப்படுத்தக்கூடியவன் இந்த பயில்வான் ரங்கநாதன். ஒரு நடிகை கூடாம எல்லா நடிகை காசுக்காக அதை கூட வேற தொழில் பண்ணி சாப்பிடலாம். அவன் பயில்வான் ரங்கநாதன் பெண்களை அவதூறா பேசக்கூடிய ஒரு பொறம்போக்கு பையன் அவன். அதனாலதான் எல்லா பெண்களையும் அவதூறா பேசுவான். யாரை பார்த்தாலும் அவன் அவ கூட படுத்தா, இவ அவன் கூட படுத்தா, இந்த நடிகை இவ கூட கூட நடத்துறா, அவ கூட நடத்துறா. ஈசிஆர் கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த நடிகைகள்லாம் அவங்ககிட்ட போய் படுத்தாங்க. அவன் அந்த நடிகை வீட்டுக்கு போனான், அவன் இந்த நடிகையை ஃபாரின் கூட்டிட்டு போனான். இப்படி ஒரு நடிகை இவனே சினிமானால வாழ்ந்தவன் தான். இன்னைக்கு கூட சினிமா பார்த்தா யூடியூப் சேனல்ல பேசிக்கிறான். இவனே ஒரு பொறம்போக்கு பையன் அந்த பயில்வான் ரங்கநாதன். பெண்களை பத்தி தப்பா பேசக்கூடாது, பெண் பாவும் பொல்லாது. அதனாலதான் அந்த ரேகா நாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி பெசட் நகர் பீச் நடிகை வாக்கிங் போது செருப்போ கேட்டு நடிச்சாங்க அந்த பயில்வான் ரங்கநாதன். அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார் சரியான கேள்வி கேட்டாங்க. அவன் அடி வாங்காத பொம்பளைங்க இல்ல, எல்லா பொம்பளைங்கிட்ட செருப்படி வாங்கினவன். அவன் சொன்னானா பயில்வான் ரங்கநாதன். அந்த பயில்வான் ரங்கநாதன்ங்கிறான்ல என்ன சொல்லுது ஊடுகொச்சி பரதேஷ் பையன். அவன் சொன்னானா இவனை பார்த்து சீமான் தான் நல்ல தலைவர். என் கேட்டா நிறைய பொதுக்கூட்டங்கள் பேசுறாரு, நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு, நிறைய போராட்டம் நடத்துறாரு, நிறைய மறியல் நடத்துறாரு, நிறைய ஊடகத்துக்கு பேட்டி தருது. சீமான் நல்லவர்னு அண்ணன் பயில்வான் ரங்கநாதன் சொன்னார். அவனையும் அறந்து போன செருப்பு அடிக்கணும்.
உன்னையும் அறந்து போன செருப்பு அடிக்கும் ரெண்டு பேரையுமே. இவன் மேடை போட்டு இவன் இஷ்டத்துக்கு பேசுறது, ஏன் இப்படி நம்ம பேச மாட்டோம்? கண்டிக்கணுமே வேணாம் சார். ஒரு 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 கல்வி உதவித்தொகை கொடுக்கறத கொடுக்கூடாதுன்றானே சார் இவன் முன்னாடி ஒரு கூட்டம் நீங்க போறீங்கல்ல, எல்லாருக்கும் பிச்சை போட்டு 1000 ரூபாய்க்கு பிறந்த பசங்க திமுக காரன இவனும் சொன்னா இவன் மசுறு பிசுறு நம்பாரு. அந்த காளியம்மான ஒரு பொம்பளை, அந்த பொம்பளையும் சொல்லிச்சு 1000 ரூபாய்க்கு பிறந்தவன் திமுக கார பார்த்து. சரி, எங்களுக்காவது 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க ஒண்ணு சொல்ற, திமுக கார பார்த்து நீ என்ன சொல்ற 1000 ரூபாய்க்கு பிறந்த பசங்க ஏதாவது சமுதாயத்தை பத்தி பேசிருக்கடான்னு உனக்கு கேட்கறேன். பிஜேபியினுடைய ஏண்டா வார்த்தா பிஜேபியினுடைய RSS உடைய பி டீம் நீதான், நீ எங்களை பார்த்து சொல்ற திமுக தான் பிஜேபியினுடைய உண்மையான பி டீம் போடா அவங்க அம்மால. வாயில நல்லா ஒரு அண்ணன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஸ்டைல தான் பேசுவேன். பிஜேபி டிஎம்கே பி டீமா? அவன் ஆண்மையோடு எதிர்க்கக்கூடிய தலைவர் இந்த இந்திய மண்ணில் திராவிட தலைவர் தளபதி. அவர் பிரதமர் நிகழ்ச்சி வராரு, அந்த மரியாதை வேற. ஆனா கொள்கை ரீதியாக பாஜகவை எதிர்ப்பது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கட்சி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு தலைவர் என்று சொன்னால் எங்கள் அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின், நாளை தமிழகத்தின் விடுவெளி வாலிப கலைஞர் எங்கள் ஆருயிரண்ணன் உதயநிதி ஸ்டாலின். நாங்க பிஜேபி டீம் பார்த்தா நீ தானே பிஜேபிக்கு பி டீம். என்ன சொல்றான்னா கலைஞருக்கு நாணயம் வெளியிட போறாங்க, அதுக்கு ராஜ்நாத் சிங் வர போறாரு தமிழ்நாட்டுல அந்த விழாவுக்கு. காசு இருக்கு இல்லைங்களா, காசு, அந்த நாணயம் இப்போ அந்த காசு இருக்குதுல, இந்த நாணயத்துல பெரிய பெரிய தலைவர்கள் படம் நாணயத்துல இருக்கும். மகாத்மா காந்தி படம் இருக்கும், தேசத்தந்தை தேசப்பிதா அண்ணல் காந்தி படம் போட்ட நாணயங்கள் இருக்குது. உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை பொருத்திய நாணயங்கள் இருக்கிறது. அண்ணன் இந்திரா காந்தியுடைய படத்தை பொருத்திய நாணயங்கள் இருக்கிறது. விடுதலை போராட்ட வீரர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், இவர்கள் படம் பொருத்திய நாணயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி அந்த தகுதி டாக்டர் கலைஞருக்கு இருக்கிறது. பிஜேபி நம்மள ஒழிக்கணும்னு பாக்குறோம், எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனா அந்த பிஜேபியை மண்ணோடு மண்ணாக்கன் தலைவர் தளபதி இந்த நாடாளுமன்ற தேர்தல் அவனுங்களை ஒரு தொகுதியில கூட அவன் எப்படியாவது கன்னியாகுமரியாவது ஜெயிக்கலாம்னு பார்த்தா அவனால முடியல. அக்கா தமிழிசை தங்கப்பாண்டே ஜெயிச்சாங்களா, தொகுதி பிஜேபிக்கு நல்லா வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு அக்கா தமிழிசை தங்கப்பாண்டே நின்று எண்ணற்ற வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. பிஜேபி டெபாசிட் இருந்துச்சு இல்ல, அங்க கவர்னரா தெலுங்கானால கவர்னரா இந்த அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க நிக்க வச்சாங்க. பிஜேபி இங்க ஜெயிக்கணும், டோட்டல் வாஷ் அவுட். அது தளபதியினுடைய களப்பணி. பிஜேபிக்கு மரணடி வச்சாரு. இந்த திராவிட மண்ட ஆரிய கூட்டத்தை இங்க வேலை இல்லைன்னு என்ன சொல்றது. நாங்க பிஜேபிக்கு பி டீம்னு இந்த பொறும்ப பையன் சாமான் பையன் சொல்றான். சொல்ல வருகிற செய்தி, அவன் எதுக்கு பிஜேபி பி டீம் சொல்றான்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசு தலைவர் கலைஞர் படம் பொருத்திய நாணயத்தை வெளியிடுறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள் படத்தெல்லாம் நாணயத்துல வெளியிடுவாங்க. அதுல தேசப்பிதா தேசத்தந்தை அண்ணல் காந்தி படத்தை பொருத்திய நாணயங்கள், ரூபா நோட்டுகள். அண்ணல் காந்தி தான் இந்தியா, இந்தியா தான் அண்ணல் காந்தி. அண்ணல் காந்தி இல்லைன்னா நம்மளாம் இன்னைக்கு சுதந்திரமா இருக்க முடியாது. சோ அவருடைய படத்தை பொருத்திய நாணயங்கள். மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பல ஆண்டுகள் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்திற்காக சிறையில் இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேருனுடைய படத்தை பொருத்திய நாணயங்கள், அன்னை இந்திரா காந்தி படத்தை பொருத்திய நாணயங்கள், சுபாஷ் சந்திர போஸ். இப்படி மிகப்பெரிய விடுதலை வீரர்கள், மிகப்பெரிய விடுதலை வீரர்கள், மிகப்பெரிய தலைவர்கள், வரலாற்று படைத்தவர்கள், அவர்களுடைய படத்தை நாணயத்திலே பொருத்துவார்கள். அந்த வகையில தலைவர் கலைஞருடைய படத்தை இன்னைக்கு ஒன்றிய அரசு படம் பொருந்திய நாணயத்தை வெளியிடுறாங்க. கலைஞருடைய படத்தினுடைய அந்த நாணயம், அந்த காசை வெளியிடுறாங்க. அதுக்கு ராஜ்நாத் சிங் வராங்க. அதுக்கு இவன் சொல்றான், இந்த பாடுஸ் லக்கான், இந்த அல்கானாயி, இந்த சீமான் சாமான் சொல்றான், இதுல இருந்தே தெரியலையா பிஜேபி பி டீம் வாயில. இதோட என்னடா கெட்ட வார்த்தை, இன்னும் உனக்காக நான் பல கெட்ட வார்த்தையை கண்டுபிடிச்சிக்கிறேன். கொஞ்சம் விஜயலட்சுமி கிட்ட வாடகை கூட கெட்ட வார்த்தையை வாங்கிக்கிறேன் உன்னை திட்டத்துக்கு. என்ன அவருக்கு பிஜேபியில பி டீம் தான் டாக்டர் கலைஞருக்கு படத்தை நாணயத்தை வெளியிடணுமா? என்னைக்கோ கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியிருக்கணும். நாங்க ஒரு சில தப்பெல்லாம் பண்ணோம். ஆட்சியில் இருக்கும் போது நாங்க எதுவும் எங்களுக்குன்னு செஞ்சுக்க மாட்டோம். நம்ம ஆட்சியில இருக்கும் போதே டாக்டர் கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கியிருக்கணும். இப்ப அத்வானி உயிரோடு இருக்கும் போதே கொடுத்தாங்க இல்ல பாரத் ரத்னா விருது. அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்கலாமா? சிறுபான்மை சமுதாயத்தினுடைய ஜென்ம விரோதி அத்வானி. பாபர் மசூதி இடிச்சது யாரு? அத்வானி. பாபர் மசூதி இடிச்சுட்டு அத்வானி அந்த இடத்துல இன்னைக்கு ராமர் கோயில் கட்டிக்கிறான். கோயில் கட்டும் தப்புன்னு நான் சொல்லல, நான் ஆன்மீகவாதி, நான் ராமரை கும்பிடுறேன். நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கிட்டாங்க. சரி, ஓகே. அத்வானிக்கு அவங்க நாணயத்தை பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க. அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது கொடுக்குறாங்க. கலைஞருக்கு என்னைக்கோ நாங்க இருக்கும்போதே அதை அறிவிச்சிருக்கணும்.
ஆனால் தலைவர் கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும். இன்னைக்கு எப்படி நாணயத்திலே தலைவர் கலைஞர் பொருத்திய படம் பொருத்திய நாணயம் வெளியிடுகிறாரோ, மத்திய அரசு வெளியிட போகிறதோ, ஒன்றிய அரசு வெளியிட போகிறதோ, அதுபோல் தலைவர் கலைஞருக்கு பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும். பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும். நமது தமிழகத்தைச் சேர்ந்த பச்சை தமிழன் கல்வி தந்த பெருந்தலைவர் காமராஜருடைய சிலை நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அதுபோல் தலைவர் கலைஞருக்கும் நாடாளுமன்றத்திலே சிலை வைக்க வேண்டும். கண்டிப்பாக அடுத்து திமுகவுடைய கூட்டணி, ஐஎன்டிஏ கூட்டணி ஒன்றியத்திலே ஆட்சி அமைக்கும் பொழுது கலைஞருக்கு பாரத் ரத்னாவும் வழங்கப்படும். நாடாளுமன்றத்தின் வளாகத்தில் தலைவர் கலைஞருக்கு சிலை வைக்கப்படும். அவ்வளவு பெரிய தலைவருக்கு ஒன்றிய அரசு நாணயம் வெளியிடுதுன்னு சொன்ன அவர் படம் பொருந்தி நாணயம். அதுக்கு இவன் என்ன சொல்றது, இந்த தவளவாயன், இந்த புறம்போக்கு என்ன சொல்றான்னா, பிஜேபிக்கு பிடி மட்டும் தான் நாணயத்தை வெளியிடுறாங்க. அவர் எவ்வளவு பெரிய வரலாறு. அவரை புறம்போக்கு நாய, இதெல்லாம் காலத்தின் கட்டாயண்டா. சாமான அழுகி போன சாமான, நீ இதெல்லாம் காலத்தின் கட்டாயண்டா. அதெல்லாம் எவ்வளவு பெரிய தலைவர். 14 வயசுல அரசியலுக்கு வந்தாரு. அந்த வயசுலே கையில தமிழ் கொடி பிடிச்சி இந்தியனை தேடி வந்த பெண்ணே கேள், நீ நாடி வந்த கோலை உள்ள நாடு இதுவேளைன்னு அவரு மொழி போராட்டத்துக்கு வந்து உழைச்சி முரசொலி கையேடு பத்திரிகை இளமை கட்டுரை எழுதி அப்பயே பெரியார் கிட்ட அண்ணா கிட்ட பாராட்டுகளை வாங்கி பெரியாருடைய பத்திரிகையில துணை ஆசிரியரா பணியாற்றி ஒரு புரட்சிகரமான திராவிட பேச்சாளரா அவர் பணியாற்றி எவ்வளவு கூட்டங்கள், ஆரிய கூட்டத்தை எதிர்த்து எவ்வளவு கூட்டங்கள், பாண்டிச்சேரியில கூட்டம் பேசிட்டு வராரு. ஆரிய கூட்டம் அடிச்சுட்டு காவலை போட்டு போயிட்டான், உடம்பெல்லாம் ரத்த வெள்ளத்திருக்காரு, செத்துட்டாருன்னு போயிட்டான். அவரை பெரியார்கிட்ட கொண்டு போனாங்க. பெரியார் அவருக்கு மருந்து போட்டு, நான் உனக்கு இன்னைக்கு மருந்து போடுறேன், எதிர்காலத்தில் இந்த சமுதாயத்துக்கு நீ மருந்து போடுவேன், பெரிய தலைவனா வருவன்னு பெரியார் பாராட்டினாரு. எவ்வளவு போராட்டங்கள், கள்ளக்குடி போராட்டத்துல தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தாரு. பாளையங்கோட்டை சிறையில் இருக்கும் பொழுது அறிஞர் அண்ணா பாளையங்கோட்டை சிறை அடிபட்டு கிடக்கும் என் தம்பி கருணாநிதி ரயில் தண்டவாளத்தில் தலை வைத்துக் கொடு, ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள் என்றால் இரண்டும் சமதாக கருதக்கூடியவர் என் தம்பி கருணாநிதினு பாராட்டினாரு. உலக அரசியல் வரலாற்றுல நின்ற தேர்தல் எல்லா தேர்தலையும் வென்று காட்டிய ஒரு மாபெரும் தலைவர். 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் தலைவர் கலைஞர் தான். இந்த உலகத்தில், நான் இந்தியா ஏசியா கண்டம் சொல்லவில்லை, இந்த உலகத்தில் முதல் பெண்களுக்காக ஆட்சி நடத்தி பெண்களுக்கு சொத்திலே சமப்பங்கு வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். தொடர்ந்து விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உள் இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பல பிரதமர்களை, எங்கோ ஒரு குக்கிராமம், இந்திய வரைபடத்திலே, தமிழ்நாடு வரைபடத்திலே ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம், எங்கோ ஒரு குக்கிராமம் திருக்கோயிலை பிறந்த கலைஞர் இந்த நாட்டில் எத்தனை பிரதமர்களை உருவாக்கி இருப்பார். பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த, பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த, சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த எத்தனை வழக்கறிஞர்களை உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் வழக்கறிஞராகி இருப்பார். எவ்வளவு சமுதாயத்தை வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு 10.5 10.5 10.5 10.5 ஊரை ஏமாற்றி கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறாரு. பெரிய மாங்காவும் சின்ன மாங்காவும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு தரவில்லை, திமுக பழி வாங்குறது என்று அரசியல் செய்வதற்காக அரசியல் கட்சி அந்தஸ்து இழந்திருக்கிற பாமக ஏதோ வன்னியர்களை தொடர்ந்து அடமானம் வைத்து இன்றைக்கு அவர்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்த்திருக்கிறார்கள். அவர்கள் வன்னியர் எடுத்து நமக்கு செல்வாக்கையிலே வாக்கு வங்கி பெற வேண்டும் என்று பொய்யும் புத்தலாட்டம் அரசு செய்து கொண்டிருக்கிற டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் அந்த வன்னியர் சமூகத்தின் மக்களுக்கு எம்பிசி பட்டியலில் சேர்த்தது கலைஞர் என்கின்ற தலைவர். இது வரலாறு, இது எவனாலும் மறைக்க முடியாது. இப்படி சொல்ல போனால் இதோ இப்பொழுது அறிஞர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டு, இப்படி எவ்வளவோ சாதனைகள். கேரளாவை சேர்ந்த பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய மறைந்த KR நாராயணன் அவர்கள் இந்த நாட்டில் ஜனாதிபதியாக்கினார். பிஜேபி மதவாத கட்சி, பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிஜேபி, அந்த பிஜேபி கட்சியை வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டி என்று பிஜேபி கட்சியை இந்த நாட்டில் ஆட்சி பீடத்தில் அமர வைத்தார். ஜெயலலிதா வாஜ்பாய் நட்டாட்டில் விட்டு போடும் போது வாஜ்பாய் நல்ல மனிதர் ஒரே காரணத்தால் பிஜேபி ஆதரித்து விட்டு அந்த மதவாதம் முஸ்லிம்களுடைய இஸ்லாமியுடைய எதிராக கூடிய அந்த பிஜேபி ஆட்சியிலே தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாம் அவர்களை இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கினார். இப்படி அந்த தலைவனை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக் கொண்டே போகலாம். வரலாறு வரலாறு வரலாறு. அவ்வளோ பெரிய தலைவன், அவ்வளோ பெரிய தலைவன். கண்டவனுக்கு பிறந்த இன்சில் இல்லாத எவன் இன்சிலோ போட்டு இன்சில் போட்டு சுத்திடுகிற இந்த பரதேசி பிராடு பையன், இந்த தவளவாயம் வார்த்தா இவன் சொல்றாங்க, இவன் சொல்றான் வீட்டில் பிஜேபிக்கு அதுக்கு நாணயத்தை கொடுக்குறாங்கன்னு இவன் சொல்றான், இந்த பரதேசி நாயி. ஆனா உனக்கு பதில் சொல்ற மாதிரி இல்ல திமுக முடிவு போட்டாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளர், கட்சியினுடைய முன்னணி தலைவர் அண்ணன் ஆலந்தூர் RS பாரதி அவர்களை
பத்திரிகையாளர் சீமானை இப்படி தொடர்ந்து ரொம்ப அவதூறம் பேசுறாரு. பத்திரிகையாளர் கேட்கிறார், ரொம்ப அவதூறு, ரொம்ப அசிங்கம், அதுவும் கலைஞரை பேசுறாரு. அவன் ஒரு ஆலையில நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? அந்த ஒரே வார்த்தையில நான் ஆனந்த் அரசு பாரதி சொன்னார், அவனை நாங்கள் ஒரு மனிதனாகவே கருதுவதில்லை, அவனை ஒரு மனுஷனாவே நாங்க கருதுறது இல்ல, அவனுக்கு நான் ஏன் பதில் சொல்லிட்டு போயினேன்ட்ட. சோ நான் போறோம், நீ ஒரு கூட்டம் பேசுறா, அந்த கூட்டத்துல அவனுக்கு நச்சு நச்சு நடிக்கிறேன், ஒரு கூட்டம் பேசு, நச்சு நச்சு நடிக்கிறேன். இதை நாணயத்தை வெளியிடுறத கூட இவன் கேள்வி கிண்டல பேசுறான். பரதேசி எல்லாமே செகண்ட் ஹேண்ட்ல தானே அவனுக்கு. நாம் தொடர் கட்சி உண்டு இல்ல, கட்சியினுடைய வரலாறு என்ன? அது ஆதித்தனாருடைய கட்சி, அது ஆதித்தனார் கட்சி. அது நாடார்னு இவன் சொல்றான். அது நாடார் பெரிய சமுதாயம், மிகப்பெரிய சமுதாயம் நாடார் சமுதாயம். தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மிகப்பெரிய சமுதாயம். உலகத்துல பல கோடீஸ்வரர்கள் உலகம் முழுவதும் நாடார்கள் தான் இருக்காங்க, பெரிய சமுதாயம். இவன் அந்த சமுதாயம் சொல்றான், எனக்கு தெரியாது இவன் என்ன ஜாதின்னு கூட தெரியாது. ஜாதியில நமக்கு நம்பிக்கை இல்லை. இவன் சொல்றான் இல்ல நான் தமிழன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவன் தமிழனே கிடையாது, இவன் மலையாளத்துக்காரன், இவன் கேரளா. ஐயோ, இவனை பத்தி பேசினா எப்பா ஒரு சிபிஐ விசாரணை, ஒரு கமிஷனே போடணும். இவன் என்ன மொழி, இவன் என்ன மனுஷன், இவன் யாரு, என்ன ஏதுன்னு ஒரு விசாரணை நடத்தணும். என்ன இந்த பொறுப்பு எல்லாமே செகண்ட் ஹேண்ட், எல்லாம் செகண்ட் ஹேண்ட். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லா பொண்டாட்டி கட்டிக்கினா, சும்மா சொல்றாங்க பொண்ணு பாவம். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்லா பொண்டாட்டி கட்டிக்கினா, காளிமுத்துனுடைய செகண்ட் வைஃப் பிறந்த பொண்ணுது, அத்தை கட்டிக்கினா, டேய் இவ்வளவு நார்தடா விஷயம். நீ திமுக பத்தி பேசுறடா, மாணவ மாணவிகளுக்கு கல்வித்தொகையை கொடுக்கறது பிச்சை போறீங்க, நான் வந்தா நித்திருவான்டா பெட்டா. இந்த 2026 கூட உன் கதை முடிக்கிறா, இந்த 2026 உன் கதை முடியுது. எல்லா சமுதாயத்தை பத்தி பேசுறிய, ஏன்னா உன்னை கேக்குற, நீ பெரிய பேச்சாளர்கள், நீ பெரிய புடிங்கதானடா, நீ என்ன, நீ பெரிய ஒரு ஒலிம்பிக் 2024 ஒலிம்பிக் 24 போட்டி நடந்துட்டு இருக்கு கொரியால. அங்க எவ்வளவு ஒரு கொடுமை. நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அந்த சகோதரி ஏற்பட்டு கடைசி வரைக்கும் போறாங்க, ஃபைனல்ஸ்ல தகுதி நீக்க பண்ணிடுறான். ஏன்னு கேட்டா அது 2 கிலோ அந்த அம்மா அதிகமாகறாங்க. சரி, அது 2 கிலோ குறைக்கணும் டைம் வாங்கின்னு வராங்க. அவங்க உடற்பயிற்சி பண்றாங்க, நடப்பயிற்சி பண்றாங்க, கடுமையான உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, அதுக்குன்னு தியானம் எல்லாம் இருக்குது. குறைச்சிடலாமா? ஒரே 2 கிலோ 2 கிலோ 3 கிலோ குறைக்கலாமா? அவங்க கொடுத்த டைம் முன்னாலே கூப்பிடுறான் அந்த ஒலிம்பிக்கினுடைய அந்த செம்மேளனம், அந்த ஒலிம்பிக் போட்டி நடத்துறவங்க. அப்ப எடை போடும்போது 100 கிராம் என்ன அதிகமா இருந்தோம். 100 கிராம் 2 கிலோ அதிகமா இருக்கும், குறைச்சிட்டாங்க. ஒரே ஒரு 100 கிராம் அதிகமாகுது. 100 கிராம் என்னவோ அதிகமா இருக்குது. சோ நீ டிஸ்குவாலிஃபை பண்ணிடுற, நீ டிஸ்குவாலிஃபை. தலையில இருக்கிற மயிரை வெட்டினா 100 கிராம் குறைஞ்சிருக்கும். மொட்டையெல்லாம் அடிய பெண்ணா மல்யுத்த வீராங்கனை மொட்டை அடிக்கூடாதான் என்ன, குறைச்சிட்டு அமிச்சிட்டான் வீட்டுக்கு. ஒரு இதுக்கு யாரு காரணம்னா இந்த சங்கி பசங்க. யாருடைய மலத்தை சாப்பிடுறான்? இந்த சீமான் பையன், பிஜேபி RSS, அவனுக்கு தான் காரணம். அந்த இடத்துல கேரளாவை சேர்ந்த பல முறை ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற நம் நாட்டுக்கு பெருமை தேடி தந்த சகோதரி PT உஷா இருக்காங்க அந்த கமிட்டியில, அவங்க போயிருக்காங்க. அவங்க கூட நம்மளுடைய இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்களுக்கு ஆதரவா பேசல. ஏன்னு கேட்டா PT உஷா பிஜேபி, அந்த மாதிரி ராஜ்யசபா MP நினைக்கிறேன் இருந்தாங்க, இப்ப என்னன்னு தெரியல. சிஎஸ் பிஜேபி ஆதரவு. இதுக்கு காரணம் பிஜேபி பின்னணியில இருந்து அது கோல்டு மெடல் இந்தியாவுக்கு வர வேண்டிய ஒரு தங்க பதக்கம். நேற்றுக்கு இதே மல்யுத்தத்துல ஒரு ஆண் மல்யுத்த வீரர் வெங்கல பதக்கம் வாங்கியிருக்கார். நமக்கு தங்க பதக்கமே வந்திருக்கும். டே சீமான் பார்த்தா இது கேள்வி, நான் சொல்றது சாமான் பையன், நமக்கு தங்க பதக்கமே வந்திருக்கும். ஆனா திட்டமிட்டு சரி செய்து இந்திய வீராங்கனை மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவங்கள இறுதி சுற்றில் டிஸ்குவாலிஃபை பண்றான். இது என்னடா காரணம்னு பார்த்தா சப்ஜெக்ட் ரொம்ப உள்ள போல. இந்த மல்யுத்த கமிட்டிக்கு ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ஆல் இண்டியா லெவல்ல ஒரு அமைப்பு இருக்கும், அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அதுக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க. இந்த மல்யுத்த கமிட்டிக்கு தலைவர் ஒரு பிஜேபி காரன் தான், பிஜேபி MP. அவன் இந்த பாலியல் வழக்குல மாட்டிக்கினான். ஏதோ பொம்பளை மேல கை வச்சுட்டான், ஏதோ செலிமுசு பண்ணிட்டான். இது மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் டெல்லியில் நடந்துச்சு. பல மல்யுத்த வீராணிகள் இதை எதிர்த்து போராடினா அதுல முக்கியமாக பங்கு வகித்தவர் யார் என்று கேட்டால் அந்த பாஜக சேர்ந்த அந்த மல்யுத்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தானே, அவனை எதிர்த்து அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று இவனை இந்த பொறுப்புல இருந்து எடுக்கணும்னு சொல்லி கடுமையாக போராடியதில் மல்யுத்த வீராங்கனை சகோதரி வினேஷ் போகத் இவங்க ஒருத்தர். இத மனசுல வச்சுக்கிது பிஜேபி காரன் பழி வாங்கி அவங்கள பைனலுக்கு தகுதி இல்லாம அறிவிங்க சொல்லி பண்ணிட்டான். இப்ப ஏதோ அவங்களுக்கு அந்த நேற்று இரவு இறுதி தீர்ப்பு வழங்க போறாங்க. ஏன்னா
டெண்டுல்கர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வெள்ளி பதக்கம் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க பையன் சொல்லி வந்துட்டாங்கல்ல, வெள்ளி பதக்கம் கொடுக்கணும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல பதிவு போட்டிருந்தார். என்ன சோ இப்படி ஒரு அநீதி அளிக்கப்பட்டிருக்கிறது. நம் இந்தியனுடைய வீராங்கன் இதை நீ பேசலாம்ல, நீ செந்தமனம் தானே, நீ பெரிய பேச்சாளர் இல்ல, நீ பெரிய புடிங்கி இல்ல, அப்படியே நீ பேசினா அப்படியே கடல் கொந்தளிக்கும், அப்படியே எரிமலை வெடிக்கும். உன் பேச்சு அப்படி பேச்சு. நீயே அண்ணன் வைகோ காப்பி அடிச்சு அண்ணன் வைகோ ஸ்டைல நீ ஃபாலோ பண்ற. ஆமா, அண்ணன் வைகோ நீ காப்பி பண்ற. எனக்கு ரோல் மாடல் வைகோன்னு சொல்லிட்டு போ. அண்ணன் வைகோ அவன் பேசுறத பாரு, வைகோ தான் அப்படி பேசுவார். வைகோ தான் அப்படி பேசுவார். அந்த காலத்துல அஞ்சானஜன் பட்டுக்கோட்டை அழகிரி அப்படி பேசுவாராம், நம்ம பார்த்தது இல்ல. பேசி அப்படி ரத்தம் கக்குவாராம், அப்படி பேசுவாரா பட்டுக்கோட்டை அழகிரி. வைகோ வைகோ என்ன பேசுறாரோ வைகோ ஸ்டைல காப்பி பண்ற. வைகோ அன்னைக்கு வைகோ பின்னால் ஒரு பெரிய கூட்டம் போச்சுன்னா அது காரணம் ஈழத்தமிழர் ஆதரவாளர், உண்மையான ஈழத்தமிழர் ஆதரவாளர், உண்மையாக விடுதலை புலிகளோடு பல மாதங்கள் இருந்தவர், பிரபாகரனுக்கு மிகவும் நெருக்கமான, பிரபாகரனுக்கு பிடித்த தலைவர் யார் என்று பேட்டி எடுக்கிறார். நேற்றுக்கு ஒரு பெண் இடத்துல நான் பார்த்தேன், அவங்க சொல்றாங்க பிரபாகரனுக்கு கலைஞர் பிடிக்குமானு, ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் அவருக்கு பிடிச்சிருந்து கலைஞர் பிடிக்கும், எம்ஜிஆர் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்து யாரை பிடிக்கும்? திருமாவளவன் பிடிக்கும் அவருக்கு. அடுத்து கொளத்தூர் மணியை பிடிக்கும். வேற யாரு பிடிக்கும்? இவ்வளவுதாங்க பிடிக்கும். இங்க ஒருத்தர் சுத்தி நிற்கிறானே பிரபாகரன் பிரபாகரன் ஒருத்தர் சுத்துறானே, ஒரு சாமான் பையன், அவன் யாருமே அவருக்கு தெரியாது. நிச்சந்தமா அவங்க இலங்கை தமிழர், பிரபாகரனோடு பயணித்தவர். இதுதான் இவன் போசி, இதுதாங்க இவன் போசி. இவன் இப்படி எல்லாம் பேசிக்கின்னு ஊர் சுத்தின்னு பண்ணினுக்கிறான். இவன் பின்னால் ஒரு கூட்டம் போய் சுத்தி நிக்கிறீங்க, என்ன சொல்றது? இவன் பின்னால் ஒரு கூட்டம் போய் சுத்தி நிக்கிறனா எல்லாம் வீணா போவீங்க, எல்லாம் வீணா போவீங்க. இந்த சாபம் உள்ள நீ எந்த கட்சிக்குன்னா போ, திமுகவை யாரும் அழிக்க முடியாது. என்னது? திமுகவை யாரும் அழிக்க முடியாது. உலகம் முழுவதும் பறந்து கிடந்தால் ஒரு ஆலமரம், உலகம் முழுவதும் பறந்து கிடந்தால் எத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான விழுதுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆலமரம், ஒரு கடல், ஒரு கடல், ஒரு ஆலமரம். இமயமலை விட மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கத்தை எவனால வீழ்த்த முடியாது. தளபதி என்கின்ற ஒரு மாபெரும் தலைவன் இருக்கிறார். இன்னும் 50 ஆண்டு காலம் இந்த நாட்டையும் இயக்கத்தையும் வழிநடத்துவதற்கு இளைய கலைஞர், வாலிப கலைஞர், மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற தலைவன் இருக்கிறார். என்ன சொல்றது? அதனால இவனெல்லாம் அவர் பார்த்துக்குவார். யார? சீமான் பையனை அவர் பார்த்துக்குவார். அதனால நீ மேடை ஏறி கலைஞரை பேசிட்டே, கலைஞரை பேசினவன் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது எல்லாரும் செத்துட்டாங்க. சாமான் அந்த தலைவரெல்லாம் உன்னை கம்பேர் பண்ணி பேசல சொல்ற, உனக்கு என்ன சொல்றது? எல்லாம் செத்துட்டான். எல்லாம் கலைஞரை எதிர்த்தவங்க, எதிர்த்து அரசியல் பண்ணவங்க, விமர்சனம் பண்ணவங்க, உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை சிந்தனை எல்லாம் வஞ்சாய ராஜாஜிக்கு அவர் தான் மணிமண்டபம் கட்டினாரு, மலர்மலை வச்சாரு, இடங்கள் கிடைத்தனாரு, பக்தவச்சலமா இருக்கட்டும். மிகுந்த மரியாதைக்குரிய பெருந்தலைவர் கல்வி தந்தை காமராஜர் கூட திமுக எதிர்த்தவர் தான். நான் என்னைக்குமே காமராஜரை குறைச்சி பேசக்கூடாது. எங்க குடியாத்துல எம்எல்ஏ மந்திரி ஆனவர், முதல் மந்திரி ஆனவர். சோ காமராஜர் கூட தலைவர் கலைஞரை எதிர்த்தவர் தான். அச்சா, அவருக்கும் மணிமண்டபம் கட்டி இன்றைக்கும் நாங்கள் காமராஜரை மதிக்கிறோம். காமராஜர் ரொம்ப பிடிக்கும். தமிழுக்கு பெருமை. காமராஜர் என்கிற ஒரு தலைவன் இந்த மண்ணிலே வாழ்ந்தார், முதலமைச்சராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் ஒரு சில அரசியல் காரணத்தால், ஒரு சில சூழ்நிலையால் அவரும் திமுகவை கலைஞரை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவருக்கும் மணிமண்டபம் கட்டி வரும் கலைஞர் தான். அன்னை இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. ராஜீவ் காந்தியும் திமுக எதிர்த்தவர் தான். எம்ஜிஆர் அவரு பெரிய திட்டத்தை துவங்கி வச்சார். எல்லாரையும் பார்த்தார், எல்லாரையும் பார்த்து கடைசியா அவரு காவேரி மருத்துவமனையில் இருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா அப்போலோ மருத்துவமனையில இறந்துட்டாங்க. அவருக்கு சொல்லல கலைஞர்கிட்ட, வேணாம் என்னத்துக்குன்னு. டிவியில பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஒரு பேனா நர்சிட்டு ஒரு பேனா கொடுமான்னு சொல்லி அங்க ஜெயலலிதா மரணத்துக்கு இரங்கல் கடிதம் எழுதிட்டு தாண்டா அவர் மெரினால ஓய்வெடுக்க போனாரு. டே பேவர்சி அல்காநாய, டே சீமான் தாயோலி மவன, உனக்கு எல்லாம் நடக்கும், எல்லா சம்பவம் நடக்கும். மண், இந்த மண் என்கிட்ட வந்தா நான் யாருன்னு காட்டுறேன். வரும் மண், மண் உங்ககிட்ட வராது. விரைவில் நீ மண்ணுக்கு போவ. அரசியல்ல இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்துக்கு போறேன். சாட்டையை நம்பாதீங்க. நாம் தமிழர் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தில் கொண்டு போய் நிறுத்திடுவான். சாட்டை பையனை நம்பாதீங்க, அவன் சரியான மாமா பையனு பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன், நம்ம சேனலையும் நான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு. சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு?
இதுல சாட்டை என்ன சொல்றாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றாங்க.